வணக்கம். உங்கள் செல்வலட்சுமி கன்ஸ்ட்ரக்ஷனிலிருந்து உங்கள் இன்ஜினியர் நிர்மல்குமார். இப்போ பார்த்தீங்கன்னா போர்வெல் ஸ்ட்ரைட்டாக போர்வெல் போடுவாங்க. ஒரு வீட்டுக்கு வாஸ்து பார்க்கணும். அந்த வாஸ்துப்படி பார்த்தா நார்த் ஈஸ்ட் கார்னரில் போர்வெல் போட்டால் நல்லாயிருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது ஒன்று, நம்ம அதை சயின்டிஃபிக்காக செக் பண்ணணும். நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் போர் போட்டுட்டு இப்போலாம் தண்ணி கிடைக்கிறது கிடையாது. அதனால் நீரோட்டம் செக் பண்ணி நார்த் ஈஸ்ட் கார்னரில் ஃபஸ்ட்டு போர்வெல் போடணும். நீரோட்டம் செக் பண்ணதுக்கப்புறம் அந்த மார்க் பண்ணணும். மார்க் பண்ணதுக்கப்புறம் போர் போடுறவங்கள கூப்பிட்டு போர் போடுறது. போர் போடுறதுனா ஸ்ட்ரைட்டாக போடுறதில்ல. அவங்கள்ட்ட நம்ம தேவையான மெட்டீரியல் என்ன 6 இன்ச்சா 4 இன்ச் பைப்பா என்ன சைஸில் போட போகிறோன்ற சொன்னாக்கா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி போர் போட்டு தருவாங்க. அது பார்த்திங்கன்னா போர் தேவையான ஆழத்துக்கு போடணும். ஃப்யூச்சரை கன்சிடர் பண்ணணும். ஃப்யூச்சர் பார்த்திங்கன்னா இப்போ 10 வருஷத்துக்கு யூஸ் பண்ண போகிறோம், 15 வருஷத்துக்கு யூஸ் பண்ணால் அதை கன்சிடர் பண்ணி தான் நம்ம போர் போடணும். இப்போ 150 அடியில் தண்ணி கிடைக்கிது, என்ன 10 வருஷத்தில் பார்த்திங்கன்னா 200 அடியில் தண்ணி கிடைக்குன்னா 250 அடி தண்ணி போர் போட்டுக்கணும். அதுதான் நமக்கு பெஸ்ட்டு. அது ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா மோட்டார் லைக் பார்த்திங்கன்னா சப்மர்சில் இல்லை நார்மல் மோட்டார் இல்லைன்னா கம்ப்ரஸர் மோட்டார் யூஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒரு டைப்பில் யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் போர்வெல் செட்டப். நன்றி.